லூக்கா 6:31 மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்ய வேண்டும். இது ஆண்டவருடைய வார்த்தை. இன்றைக்கு ஒரு சிலருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தனக்காக வந்து இரவு பகலாக ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளையின் எதிர்காலத்திற்காக காரியங்களை செய்ய வேண்டும். தான் கஷ்டப்படுகிற நேரத்திலே பணத்தின் மூலமாகவோ இல்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு வழியிலே தனக்கு உதவி கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் துளியும் கிடையாது. மற்றவர்கள் முன்னேறுகிற நேரத்தில் தன்னுடைய இருதயத்தில் பொல்லாத காரியங்களை வளர்த்து கொள்ளுகிற சுபாவம். மற்றவர்கள் வீழ்கிற பொழுது அவர்களை குறித்து சந்தோஷப்பட்டு கதைத்து எதிரான காரியங்களை செய்யக்கூடிய சுபாவம். மற்றவர்கள் படுகிற கஷ்டத்திலே பணத்தின் மூலமாகவோ இல்லை என்றால் ஒரு ஆறுதலான வார்த்தையின் மூலமாகவோ அவர்களை தூக்கிவிட வேண்டும் என்கிற எண்ணம் துளியும் கிடையாது. இது வேதத்திற்கு முற்றும் முரணானது. ஒரு மனிதன் உங்களுக்கு என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதை அப்படியே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். சில நேரங்களில் சிலர் சொல்வதுண்டு, அவர்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் இருக்கிறது, உதவி செய்கிறார்கள். லட்சக்கணக்கில் இருக்கிறவன் அவனுக்கு ஏற்றாற்போல் உதவி செய்கிறான். அதே நேரத்தில் நாமும் அனுதின வாழ்க்கையிலே பணத்தை செலவழிக்கிறோம். ஆகவே நம்மால் உதவவே முடியாது என்கிற நிலைமை கிடையாது. நம்மால் முடிந்த அளவு ஏதாவது மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். இந்த மனநிலை வருகிற வரைக்கும் ஆண்டவர் எந்த விதத்திலும் ஆசீர்வதிக்க முடியாது. நாம் எப்பொழுது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறுகிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைக்கும் கேள்விகளுக்கும் விடை கிடைக்காமலே நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தின்படி இந்த லூக்கா 6:31 சொல்லுகிறபடி நாம் மற்றவர்களுக்காக செயல்பட ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.